முக்கிய செய்தி. வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வேளாண் பட்ஜெட்டின் மொத்த மதிப்பும் அத்துறைக்கான நிதி ஒதுக்கீடும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வேளாண் பட்ஜெட்டின் மொத்த மதிப்பும் அத்துறைக்கான நிதி ஒதுக்கீடும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று தமிழகத்திற்கான வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வேளாண் பட்ஜெட்டின் மொத்த மதிப்பும் அத்துறைக்கான நிதி ஒதுக்கீடும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி. வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. வேளாண் நிதிநிலை அறிக்கை உழவர்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசின் சார்பின் 6ஆம் முறையாகவும் தாவேக அரசின் சார்பில் முதல் முறையாகவும் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகளை பார்க்கும்போது எந்த நோக்கத்திற்காக வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பாமக 13 ஆண்டுகள் போராடி வெற்றி பெற்றதோ அந்த நோக்கத்தில் ஒரு விழுக்காடு கூட நிறைவேறவில்லை என குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பும் வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடும் கணிசமாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வேளாண் துறைக்கு மட்டும் திமுக அரசில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் 15,167 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் அதைவிட 470 கோடி ரூபாய் குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மொத்தமாக நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பில் 25% வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தி வருவதாகவும், அதன் அடிப்படையில் நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பு 4.62 லட்சம் கோடியில் வேளாண் நிதிநிலை அறிக்கைக்காக 1.16 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதில் பாதியளவு மட்டும்தான் வேளாண்மைக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அதில் வேளாண்மை துறைக்கு மட்டும் வெறும் 14,600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதை ஏற்கவே முடியாது எனவும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் நெல்லுக்காக தமிழக அரசு வழங்கும் ஊக்கத்தொகை உயர்த்தப்படாதது மிகப்பெரிய ஏமாற்றம் எனவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஜெயஸ்ரீ.